இன்றைக்கி லஞ்சுக்கு பச்சை பயிறு குழம்பு தான். பச்சை பயிறு நைட்டே ஊற வச்சுட்டு அதில் புளி, பச்சை மிளகா, தக்காளி போட்டு கொஞ்சமாக சாம்பார் பொடி போட்டு நல்லா வேக வச்சு கடைஞ்சிட்டு அப்புறம் சின்ன வெங்காயம் பூண்டு போட்டு தாளித்து போட்டால் செம்மையாக இருக்கும். இந்த குழம்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த குழம்புக்கு ஒரு முட்டையை வேக வச்சு என் ஹஸ்பண்ட் கொடுத்துட்டு, இன்றைக்கி நான் டியூஸ்டே முட்டை சாப்பிட மாட்டேன், ஸோ நான் எடுத்துக்கல. ஸோ ரைஸையும் குழம்பையும் பேக் பண்ணிவிட்டு இன்றைக்கி சிம்பிளாக இதோட விட்டுடுவோன்னு நினச்சேன். ஆனால் ஒரு சின்ன சின்ன ஐட்டமாக சேர்ந்து நிறைய ஐட்டம்ஸ் ஆயிடுச்சுன்னு தான் சொல்லணும். ரசம் எப்போவுமே இருக்கும், உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ரசத்தையும் பேக் பண்ணியாச்சு. ஸோ ஸ்நாக்குக்கு என்ன பண்ணலான்னு யோசித்தேன். வேர்க்கடலை இருந்தது, அதை வேக வச்சு எடுத்துட்டேன். ஒரே ஒரு மாங்காய் விட்டால் கெட்டுரும் போல் இருந்தது. ஸோ அதை கட் பண்ணி மாங்காய் பச்சடி பண்ணிட்டேன். ரொம்ப சிம்பிளாக எதுவுமே போடாமல் வெறும் மிளகாத்தூள், வெல்லம் மட்டும் போட்டு மாங்காய் பச்சடி. ஸோ கடலை மாங்காய் பச்சடி ரெண்டுமே எக்ஸ்ட்ரா ஐட்டமாக ஆட் ஆனாலும் அது ரொம்பவே ரிச்சாக இருந்தது. அண்ட் வத்தலையும் பொரித்து எடுத்துக்கிட்டேன். ஏன்னா பச்சை பயிர் குழம்புக்கு வத்தல் வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. எனக்கு ஒரு 2 வீக்ஸாகவே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ என்னோடய ஸ்ட்ரெஸ்ஸை நான் எப்படி பீட் பண்ணுவேன்னா ஃபுட்டில் தான். ஸோ இன்றைக்கி டின்னருக்கு எனக்கு பிடிச்சதை செய்யணும்னு நல்ல சூப்பராக நிறைய நெய் விட்டு பொங்கல் செஞ்சுட்டேன். பொங்கலுக்கு என் ஹஸ்பண்டுக்கு சாம்பார் பிடிக்கும், எனக்கு எப்போவுமே தேங்காய் சட்னி தான். ஸோ ஒரு முள்ளங்கி போட்டு சின்ன வெங்காயம் நிறையா போட்டு சாம்பார், எனக்கு தேங்காய் சட்னி.